இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். வார்த்தை தான் வாழ்வு தருகிறது. வார்த்தை தான் வாழ்வையும் அளிக்கிறது. சிலருடைய வார்த்தை கொல்லும், சிலருடைய வார்த்தை உருவாக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுரு இன்று நற்செய்தியிலே தன்னை சரணாகதியாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். இந்த வார்த்தை எதைத்தான் நமக்கு வாழ்வாக்க வழி செய்கிறது என்பதை வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம், அறிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, வாழ்க்கை வசப்பட ஒரே வழிதான் உண்டு. இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கி அதை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறோம். ஒரு மனித வளர்ச்சிக்கு வீழ்ச்சிக்கும் அழைத்து செல்வது வார்த்தைகளை. சிலர் கனிவாக பேசுவார்கள், சிலர் கடுமையாக பேசுவார்கள், சிலர் பாசமோடு பேசுவார்கள், சிலர் பாராட்டு வார்த்தைகளோடு பேசுவார்கள், சிலர் அன்பான வார்த்தைகளை பேசுவார்கள், சிலர் சுயநலம் கொண்ட போலியான வார்த்தைகளை பேசுவார்கள். இப்படி வார்த்தைகள் பலதரப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரது வார்த்தை எதைத்தான் சொல்லித் தருகிறது? நற்செய்தி சொல்லுகிறது. வாங்க. லூக்கா நற்செய்தி 21:31 சொல்லுகிறது, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒழிவே மாட்டாது என்கிறார். எபிரேயர் 4:12 கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, நிலை வாழ்வை தருகிறது என்று சொல்லுகிறது. எபிரேயர் 20:9 சொல்லுகிறது, இறை வார்த்தையை அடக்கி வைக்க முடியாது என்று. 2 தீமோத்தேயு 2:9 சொல்லப்படுகிறது, கடவுளுடைய வார்த்தை சிறப்படுத்த முடியாது என்று. எசாயா 55:10 சொல்லப்படுகிறது, இறை வார்த்தை பலன் தராமல் வீணாகாது என்று சொல்லுகிறோம். மேலும் இன்று யோவான் நற்செய்தி 6:63 பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லுகிறார். வார்த்தை இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை நிலைப்படுத்துகிறது, அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, சமூகத்தில் 3 வகையான மனிதர்கள் உறவு நிலையில் இருக்கிறார்கள். அதை பற்றி வார்த்தையோடு நாம் சிந்திப்போம். முதல் வகை தண்ணீரில் வரையப்பட்ட கோடு. இந்த உறவு தலைமுடியும் நகத்தை போன்றும் இருக்கும். இரண்டாவது மணலில் வரையப்பட்ட கோடு. இந்த உறவு கை கால்களை ஒப்பு கொடுக்கலாம். மூன்றாவது பாறையின் மீது செதுக்கப்பட்ட கோடு. இது மனித இதயத்தை சேர்ந்த உறவாக இருக்கப்படுகிறது. இந்த 3 கோடுகளும் நமக்கு உறவு நிலையை தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, முதல் தண்ணீரில் வரையப்பட்ட கோடானது தலைமுடி நகத்தை போன்றது. ஏன் கூறினேன் என்றால், வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம், தேவையில்லை என்றால் வெட்டி எரிந்து விடலாம். இன்று இது போன்ற மக்கள் தான் இருக்கிறார்கள். உலக புகழ், பெருமை, பணம், அதிகாரம், பதவிக்கு ஆசைப்பட்டு இறைவனோடு இன்று ஒரு தகராறு ஏற்படுத்திக் கொண்டு உறவை முறித்துக் கொள்ளுகிறார்கள். தண்ணீரில் போடப்பட்ட கோடு உடனடியாக அழிவது போல இவர்கள் உறவு நிலையும் நிலைத்திருக்காமல் அழிந்து போய்விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது மணலிலே வரையப்பட்ட கோடு. இந்த உறவானது சற்று நேரம் நிலைத்திருக்கும். நடந்து சென்றாலோ மழை பெய்தாலோ அந்த கோடு அழிந்து மறைந்து போய்விடுவது போல ஆண்டவரை நோக்கி வேண்டுவார்கள். வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் கடவுளை வஞ்சித்து திட்டிக் கொண்டு இருப்போம். இந்த நிலை உறவானது மணலில் எழுதப்பட்டு அழிந்து போய்வது போல நாமளும் அழிந்து போகிறோம். ஏன் கை காலோடு சொப்பிட்டேன்னா, இன்னைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு கையும் காலையும் எடுக்கணும் அப்படின்னா உடனே மருத்துவர் பேச்சை கேட்டு உயிர் தான் முக்கியம், அந்த கை காலை எடுத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மணலில் எழுதப்பட்ட அந்த வரையப்பட்ட கோடு போல் நாம் இல்லாமல்
நிலைத்திருக்காமல் ஓடிவிடக் கூடாது அப்படின்னு இன்று உணர்த்தப்படுகிறது. மூன்றாவது, பாறையில் செதுக்கப்பட்ட கோடு. இது என்றும் நிலைத்திருக்கும், அழியவே அழியாது. பாறையில செதுக்கப்பட்டது என்னைக்குமே மறைஞ்சு போகாது. மழை பெய்தாலும் இடி இடித்தாலும் அது அழிவதே இல்லை. அத்தகைய உறவைத்தான் இன்றைய நற்செய்தி உணர்த்துகிறது. யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் உறவு நிலை வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுரு சொல்லுவது போல நாம் நிலைத்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இதயத்தை எடுத்து வேறு இடத்துல வைத்தா எப்படி மனிதனால் வாழ முடியாதோ அத்தகைய உறவை நாம் கடவுளோடு கொண்டு இருக்க வேண்டும். இப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தரப்படுகிறது. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? தண்ணீரில் வரையப்பட்ட கோடின் உறவாக இருக்கிறோமா? மணலில் வரையப்பட்ட கோடின் உறவாக இருக்கிறோமா? அல்லது பாறையில் செதுக்கப்பட்ட கோடாக இருந்து கடவுளோடு நிலைத்திருக்கிற உறவு நிலையில் இருக்கிறோமா? இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு வாழ வேண்டும் என்று கடவுள் அழைத்து செல்கிறார். ஆனால் பிரிந்து செல்கிறார்கள், ஓடி வருகிறார்கள். எத்தனையோ அரசர்களை, அறிஞர்களை சந்திக்கிறார்கள். இவர்கள் தண்ணீரை எழுதப்பட்ட கோடு உறவு நிலை போல திடீர்னு மறையுது, திடீர்னு வருது, இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அழகாக யோசுவா உணர்த்துகிறார், அன்று பாலை நிலத்திலே மன்னாவை கொடுத்து தண்ணீரை பிளந்து உங்களை நடக்க வைத்தவர் இவர்தான் என்று அவர்களுக்கு உணர்த்துகிறார். இவர்தான் உண்மையான கடவுள் என்று உணர்ந்து மனம் திரும்பி வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் பாறையை போல உறுதியாக அந்த உறவு தான் உறுதி திரும்பி வராங்க. அதே போல நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று இயேசு நற்செய்தியில் கேட்பது போல ஏன் அப்படி கேட்டார் தெரியுங்களா? ஏனென்றால் இவரது வார்த்தை தான் அனைத்தையும் மாற்றியது. இவரது வார்த்தை தான் தொழுநோயாளியை குணமாக்கியது. இவரது வார்த்தை தான் பத்தலைமைக்கு கண்ணை திருப்பி கொடுத்தது. இவரது வார்த்தை தான் நைன் விடுதலை பெண்ணுக்கு மகனை உயிரோடு திருப்பி கொடுத்தது. இவரது வார்த்தை தான் விபச்சாரியை மன்னித்தது. இவரது வார்த்தை தான் லாசருக்கு மீண்டும் உயிரை கொடுத்தது. இப்படி இவரது வார்த்தை வாழ்வு தருவதாக இருக்கிறது. ஆனால் இன்று நாம் அந்த வார்த்தையை உணர்ந்து பிறரோடு அன்பிலும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கிறோமா என்ற இரண்டாம் வாசகம் உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, ஏன்னா கணவன் மனைவி எப்படி இருக்குன்னு சொல்லித்தரார் கடவுள். ஆனால் இன்று அந்த உறவு நிலை பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை நாம கரெக்டா பண்ணணும் குடும்பத்துல. ஒண்ணு, சரின்னு சொல்லுங்க. செய்யணும்னா ஒரு வேலையை சரின்னு சொல்லுங்க, தப்பு செஞ்சுட்டா சாரின்னு சொல்லிட்டு உறவை வலுப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கடவுள் கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 30:20 சொல்லுவது போல நம் ஆண்டவரை நம்புகின்றோம், அவரோடு நாம் முழுமையாக துணியும் கேடயமாக இருக்கிற அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறது. எபிரேயர் 6:16 சொல்லுவது போல என்னிலும் நம்பிக்கை கேடயமாக பிடித்துக் கொண்டு அவரோடு நாம் வாழ வேண்டும். ரோமர் 8:35 சொல்லுவது போல கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது? வேதனையா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் பிரிக்க முடியும் என்று பவுல் சொல்லுவது போல பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறார், நான் வாழ்ந்தாலும் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தாலும் அது எனக்கு ஆதாயமே என்று அவர் வார்த்தையில் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைப்போம், நமது வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, வார்த்தையை வாழ்வாக்க எங்களுக்கு வழியும் துணையுமாக இருக்கும். ஒரு வார்த்தை என்னாலும் நாங்கள் கடைபிடித்து வாழ்க்கை பயணத்தில் சென்றிட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.